ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல எங்க வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு என்னோட ப்ரிப்பரேஷன்ல பாத்துடலாமா? பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் செஞ்ச மட்டன் குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடிக்கடி மட்டன் குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுக்கு சங்கம் பொறுப்பு இல்லைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்டாக கறி வெந்திருக்கணும். இப்போ தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் இடித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ தாளிச்சிட்டு இடித்து வச்ச வெங்காயத்தை கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, அடி பிடிக்கும். கிளறி கொடுத்துட்டே இருங்க. நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளியே சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்குங்க. நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு கறியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குழைய மசாலாவோட சேர்த்து வதக்கிடுங்க. உப்பு காரெல்லாம் ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம தக்காளியை ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தக்காளி, புளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் இடித்து போட்டு இந்த அளவுக்கு கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கறி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரசத்தை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ ரசத்தை எடுத்து ஊற்றிடுங்க. ரசத்தை ஊற்றினோடனே சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஏன்னா ரசம் கொதி வரக்கூடாது. உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு மசாலா அரைக்கிறோம். தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், மிளகு, ஒரு சின்ன பட்டை போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. அதுக்குள்ளே ரசம் நமக்கு நுரக்குட்டி பொங்கி வந்துருச்சு. இப்போ ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காயை கலந்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.